வாங்க இன்னைக்கு பங்குச் சந்தையோட ஒரு பெரிய ரகசியத்தை நாம உடைக்க போறோம். இது வெறும் மார்க்கெட் அப்டேட் கிடையாது, இது ஒரு பெரிய ஆட்டத்தோட ஆரம்பம். நீங்க ரெடியா? ஸ்டாக் மார்க்கெட்ல இப்ப ரொம்ப விசித்திரமான ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. நம்மள மாதிரி சாதாரண முதலீட்டாளர்கள் எல்லாரும் ட்ரெண்டிங் ஸ்டாக்ஸ் பின்னாடி ஓடிட்டு இருக்கும்போது ஒரு மறைமுகமான ஆட்டம் நடந்துகிட்டு இருக்கு. சொல்லப்போனா ஒரு பெரிய புயல் உருவாகிட்டு இருக்கு. ஆனா நம்மள் பலருக்கு அது தெரியவே இல்ல. பாருங்க, இந்த ஆட்டத்துல ரெண்டு டீம் இருக்கு. ஒரு பக்கம் நாம, அதாவது ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ். இன்னொரு பக்கம் ஸ்மார்ட் மணி. இவங்க தான் உண்மையான கேம் சேஞ்சர்ஸ். அவங்க இப்போ எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சா நீங்க நிஜமாவே ஆச்சரியப்படுவீங்க. ஏன்னா அவங்க ஏற்கனவே அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துட்டாங்க. அப்போ கேள்வி இதுதான், பணம் உண்மையிலே எங்க தான் போய்கிட்டு இருக்கு? சில துறைகள்ல பணம் ரொம்ப அமைதியா உள்ள வருது, சில துறைகளை விட்டு வெளியே போகுது, இன்னும் சில துறைகள்ல ஒரு பெரிய பொறி வச்சுட்டு இருக்காங்க. இந்த மாற்றத்தை நீங்க புரிஞ்சுக்கலனா நீங்க லாபத்தை தவற விடுறது மட்டும் இல்ல, நீங்களே மத்தவங்களுக்கு ஒரு எக்ஸிட் டிக்கெட்டா மாறிடுவீங்க. சரி, வாங்க முதல்ல அந்த ரகசியத்தை நாம உடைப்போம். இப்ப மார்க்கெட் ஏன் ஒரு புதிர் மாதிரி இருக்குன்னு தெரிஞ்சுக்க தயாரா? நம்மள நிறைய பேர் என்ன நினைக்கிறோம்? மார்க்கெட் ஒண்ணு ராக்கெட் மாதிரி மேல போகும், இல்லனா கல்லு மாதிரி கீழே விழோன்னு. ஆனா இப்போ அது ரெண்டுமே நடக்கல. மார்க்கெட் இப்போ ஒரு கண்ணாமூச்சி விளையாட்டு ஆடிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல வர்த்தகம் செய்யறது தான் ரொம்பவே ஆபத்தானது. ஏன்னா பிரேக் அவுட்கள் எல்லாம் ஃபெயில் ஆகும், திடீர்னு மார்க்கெட் யூட்டர்ன் அடிக்கும், வேகம் சட்டுன்னு காணாம போயிடும். இதுதான் சில்லறை வர்த்தகர்கள் மாட்டிக்கிறதுக்கான சரியான இடம். ஆனா இதே நேரத்தை தான் ஸ்மார்ட் மணி யூஸ் பண்ணி அமைதியா அவங்களுக்கு வேண்டிய பங்குகளை சேகரிப்பாங்க. அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? ஒரே ஒரு வார்த்தை தான், செக்டார் ரொட்டேஷன். அதாவது புத்திசாலித்தனமா பணத்தை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாத்துறது. இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டா நீங்க தான் கிங். நீங்க சந்தையை கணிக்க வேண்டிய அவசியமே இல்ல, பணத்தோட போக்க மட்டும் பின்தொடர்ந்தா போதும். இத ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நம்மள மாதிரி சில்லறை முதலீட்டாளர்கள் நான் எந்த ஸ்டாக்கை வாங்கணும்னு கேட்போம். ஆனா ஸ்மார்ட் மணி என்ன கேட்பாங்க தெரியுமா? நான் எந்த துறையில இருக்கணும்னு கேட்பாங்க. இந்த ஒரு சின்ன மனநிலை மாற்றம் தான் எல்லாத்தையும் மாத்தும். சரி, இப்போ நாம டிடெக்டிவ் மாதிரி வேலை செய்ய போறோம். அந்த ஸ்மார்ட் மணி எங்க போகுதுன்னு நாம பின்தொடர போறோம். வாங்க இந்த ரகசியத்தை கண்டுபிடிப்போம். நம்மளோட முதல் க்ளூ மெட்டல்ஸ். ஆமாங்க, இப்போதைக்கு சந்தையோட சூப்பர் ஸ்டார் இந்த துறை தான். இங்கிருந்து தான் அத்தியாவசியமா இருக்கிறதுலயே ரொம்ப வலுவான சிக்னல் வந்துகிட்டு இருக்கு. மெட்டல்ஸ் நகர ஆரம்பிச்சா அது உலக அளவுல ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுதுன்னு அர்த்தம். சிம்பிளா சொல்லணும்னா ஸ்மார்ட் மணி உலகம் மறுபடியும் நல்லா இயங்க ஆரம்பிக்கும்னு பெட் கட்டுறாங்க. இது சாதாரண விஷயம் கிடையாது, இது ஒரு மிகப்பெரிய சிக்னல். ஆனா இது மெட்டல்ஸ்ல மட்டும் நடக்கல. PSU பேங்க்ஸ், மிட் கேப்ஸ்ன்னு எல்லா இடத்துலயும் இதே பாசிட்டிவ் வைப்ஸ் தான் தெரியுது. பெரிய பெரிய நிறுவனங்கள் உள்ள வராங்க, முதலீட்டாளர்கள் ரிஸ்க் எடுக்க தயாரா இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது மார்க்கெட் மேல போகும்னு ஒரு நல்ல நம்பிக்கை வருது. நாம இவ்ளோ நேரம் நல்ல விஷயங்களை பார்த்தோம் இல்லையா? ஆனா கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. இப்போ நாம பார்க்க போறது தான் இந்த பகுப்பாய்வோட ரொம்ப முக்கியமான ஒரு இடம். ரொம்ப கவனமா கேளுங்க. அந்த எச்சரிக்கை வேற எதுவும் இல்ல, நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஐடி துறை பத்தி தான். இங்க தான் ஒரு பெரிய பொறி வச்சிருக்காங்க. இந்த சார்ட்டை பாருங்க. ஐடி பங்குகள் தொடர்ந்து லோயர் ஹைஸ் அமைக்குது. அதாவது ஒவ்வொரு உச்சமும் அதுக்கு முன்னாடி இருந்த உச்சத்தை விட குறைவா இருக்கு. யோசிச்சு பாருங்க, ஒரு மலையேறவர் ஒவ்வொரு தடவையும் போன தடவை போன உயரத்தை விட கம்மியா ஏறினா என்ன அர்த்தம்? அவர் சோர்வாகி கீழே வரப்போறாருன்னு தான் அர்த்தம். அதுதான் இப்போ ஐடி துறையில நடக்குது. இதுக்கு பேரு டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது விநியோகம். ஸ்மார்ட் மணி இங்கிருந்து வித்துட்டு வெளியே வர்றாங்க. இங்க தான் அந்த பொறி இருக்கு. சில்லறை முதலீட்டாளர்கள் விலை குறையும் போது வாங்குவாங்க, அதை பை த டெப்னு சொல்லுவாங்க. ஆனா ஸ்மார்ட் மணி என்ன பண்ணுவாங்க? விலை ஏறும் போதெல்லாம் விற்பாங்க, அதாவது செல் த ரேலி. இப்போ ஐடி துறையில சரியா இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு நிமிஷம், நான் சொன்ன இந்த விஷயம் உங்களை ஆச்சரியப்படுத்துச்சா? இல்ல எனக்கு ஏற்கனவே தெரியும்னு நினைக்கிறீங்களா? கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்க உண்மையாவே எல்லா கமெண்ட்டையும் படிப்போம். அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தா ஒரு லைக் தட்டி விடுங்க. அது எங்கள மாதிரி இன்னும் நிறைய பேரை இந்த சேனல் சென்றடைய உண்மையாவே உதவும். சரி, இவ்ளோ குழப்பம் போதும். இப்போ தீர்வுக்கான நேரம் வந்துருச்சு. உங்களுக்கு ஒரு தெளிவான மேப் தரப்போறேன். இதை வச்சு நீங்க இந்த சந்தையில ரொம்ப ஈஸியா ஜெயிக்கலாம். இந்த ஸ்லைடு எல்லாத்தையும் ஒரே படத்துல காட்டுது. பணம் எங்க உள்ள வருது? மெட்டல்ஸ், PSU பேங்க்ஸ், மிட் கேப்ஸ், இதெல்லாம் இப்போதைக்கு வலிமையான இடங்கள். பணம் எங்கிருந்து வெளியே போகுது? ஐடி, FMCG, ரியாலிட்டி, இதெல்லாம் பலவீனமான இடங்கள். அவ்வளவுதான் விஷயம். அப்போ ஸ்மார்ட் மணி இப்ப என்ன செஞ்சிட்டு இருக்காங்க? அவங்க வலிமைய வாங்குறாங்க,
பலவீனமான துறைகளை தவிர்க்கறாங்க, பிரேக் அவுட் நடக்கிறதுக்கு முன்னாடியே உள்ள நுழையறாங்க, எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வெளியே வந்துடுறாங்க. இதுதான் அவங்களோட சிம்பிளான விளையாட்டு திட்டம். பெரும்பாலானவங்க சந்தையில ஜெயிக்கிறதுக்கு சரியான பங்கு கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அதுதான் உண்மையிலேயே ரகசியமா? இல்லவே இல்ல. உண்மையான ரகசியம் சரியான பங்க தேர்ந்தெடுக்கிறதுல இல்ல, சரியான ஆத்துல உங்க படகு ஓட்டுறதுல தான் இருக்கு. அந்த ஆறு தான் துறை. நீங்க சரியான துறையில இருந்தீங்கன்னா நீங்க பெரிய முயற்சி பண்ணாமலே ஜெயிப்பீங்க. கடைசியா ஒன்று சொல்றேன். சந்தையில நீங்க கடினமா உழைக்கிறதுக்கு சம்பளம் கிடைக்காது. நீங்க சீக்கிரமா புத்திசாலித்தனமா வர்றதுக்கு தான் சம்பளம் கிடைக்கும். ஸ்மார்ட் மணி தத்துவம் இதுதான். ஒரு முக்கியமான மறுப்பு, நான் ஒரு செபி பதிவு பெற்ற முதலீட்டு ஆலோசகர் அல்ல. இந்த வீடியோவில் உள்ள எதுவும் நிதி ஆலோசனை கிடையாது. எல்லா தகவல்களும் கல்வி மற்றும் தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே. எந்த ஒரு முதலீட்டு முடிவையும் எடுப்பதற்கு முன்பு நீங்களே சொந்தமாக ஆராய்ச்சி செய்து தகுதி வாய்ந்த நிதி ஆலோசகரிடம் ஆலோசனை பெறுங்கள். அதையெல்லாம் சொன்ன பிறகு இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புதிய யோசனையாவது கொடுத்திருந்தா எங்களுக்கு ஒரு உதவி பண்ணுங்க. கீழே இருக்கிற லைக் பட்டனை தட்டுங்க. அது உண்மையாவே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா எதுக்கு வெயிட் பண்றீங்க? சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்போதான் நீங்க எந்த வீடியோவையும் மிஸ் பண்ண மாட்டீங்க. சீரியஸா சொல்றேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறமா நீங்களே எனக்கு நன்றி சொல்லுவீங்க. அடுத்த வீடியோல பாப்போம்.